தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இங்கே எல்லா விதமான பாதிப்புகளும் எப்படி சமன்படுத்தப்படுது? பணம். சொல்லுவோம் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன கேட்டால் எல்லாத்தையுமே பணம் கொடுத்து அதாவது பண தேவைக்காக சில நாடகங்கள் அரங்கேற்றப்படுது. பணம் கொடுத்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகளை சமன்படுத்த முடியுது. இது ரெண்டுமே நடக்குதா இல்லையா? அந்த குழந்தைகிட்ட எழுத தெரிஞ்சிருந்தா பேச தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு மனுவை எழுதி வாங்கி 2 பேரையுமே தூக்கி ஜெயிலில் வைக்கலாம். ஒரு பிள்ளைக்கு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தாயோட அன்பும் வேணும், தந்தையோட வழிகாட்டுதலும் வேணும். அந்த பிள்ளைகள் படித்து ஆளாகி ஒரு மனம் முடிக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தந்தையோட வழிகாட்டுதல் தேவை. சட்டமும் நீதியும் என்ன நினைக்குதுன்னா அந்த சட்டமும் நீதியும் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். நீதிமன்றத்துக்கு அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் நான் பேசுகிறதா சொல்கிறாரு, அப்படி நான் என்னை கொச்சைப்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் அப்படி ஆனால் கிட்டத்தட்ட இப்போ மட்டும் என்ன, நீதிமன்றத்துக்கு உள்ளே நீங்கள் செட்டில்மெண்ட் தானே பேசுகிறீங்க, என்னோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி பேசவே இல்லையே. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வாரா ஜெய்சங்கர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். ஜாய் கிறிஸ்டலா அவங்களோட பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அவரோட நீதிமன்றத்துல இருந்து சொல்லியிருக்காங்க மாதம் அவருக்கு 6 லட்சம். நீதிமன்றம் ஒன்றும் சொல்லல, இவங்க கேட்டிருக்கிறாங்க நீதிமன்றத்துல 6.5 லட்சம் ரூபாய் நீங்களே வாங்கி கொடுத்துருவீங்க போல இருக்க. அவங்க ஜீவனாம்சம்னு ஒன்று கேட்டிருக்கிறாங்க. அது 6.5 லட்சம் கேட்டிருக்கிறாங்க. இனிமேல் தெரிய வரும் வழக்கு நடக்கும்போது அது பாசிபிலிட்டியா இல்லையான்றது சட்டம் சார்ந்த விஷயம், நீதி சார்ந்த விஷயம். அது நீதிமன்றம் முடிவெடுக்க முடியாது. நீங்களே முடிவெடுத்து உடனே கிராண்ட் பண்ணிட்டாங்க. இல்ல சார், அவங்க கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க அதுக்கு முன்னாடி இருந்த அறிக்கையில சொல்லியிருந்தாங்க, நான் அதெல்லாம் கேட்கல, எனக்கு குழந்தைக்கான ஒரு அப்பான்ற ஒரு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது யாரையும் நான் கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். இங்கே எப்போவுமே எல்லாமே எல்லா பாதிப்புகளும் எப்படி, நான் பொதுவாக சொல்கிறேன், நான் இந்த விஷயத்துக்காக சொல்ல, பொதுவாக நான் சொல்கிறேன், யாரையும் கொச்சப்படுத்த நோக்கம் கிடையாது. பொதுவாக இங்கே எல்லா விதமான பாதிப்புகளும் எப்படி சமன்படுத்தப்படுது? பணம். சொல்லுவோம் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன கேட்டால் எல்லாத்தையுமே பணம் கொடுத்து அதாவது பண தேவைக்காக சில நாடகங்கள் அரங்கேற்றப்படுது. பணம் கொடுத்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகளை சமன்படுத்த முடியுது. இது ரெண்டுமே நடக்குதா இல்லையா? ஸோ இங்கே யார் யாரை ஏமாத்தினாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜாய் கிறிஸ்டலா விஷயத்துலையும் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த விஷயம் ரெண்டு பேர் விஷயத்துல நான் சொல்கிறேன். 2 பேருமே இந்த குழந்தையின் முன் குற்றவாளிகள். எந்த குழந்தையின் முன்? இப்போ பிறந்திருக்கிற அந்த குழந்தை இருக்கு இல்லையா, இந்த குழந்தையின் முன்னாடி பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள். இப்போ அந்த குழந்தையால் பேச முடியாது, எழுத முடியாது. உண்மையிலே அந்த குழந்தை பேச முடிஞ்சு எழுத முடிஞ்சுன்னு வச்சுக்கிட்டா அவங்க அந்த குழந்தைகிட்ட மனுவை வாங்கிட்டு 2 பேரையும் தூக்கி ஜெயிலில் வைக்கலாம். இதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அந்த குழந்தைகிட்ட எழுத தெரிஞ்சிருந்தா பேச தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு மனுவை எழுதி வாங்கி 2 பேரையுமே தூக்கி ஜெயிலில் வைக்கலாம். எப்படி சொல்லுங்கள்? 2 பேருக்குமே இது சட்டவிரோதம். இது ஜாய் கிறிஸ்டலாவுக்கு தெரியும், அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள் இருக்காங்க தெரியும், அந்த முதல் கல்யாணம் லைவில் இருக்குன்னு தெரியும், அது ரத்த ஆகலன்னு தெரியும். இவனுக்கும் நான் கேட்டினா அந்த பெண் இன்னொருத்தருடைய மனைவின்றது தெரியும். அதுக்கப்புறம் தான் இவன் பழகிறான். அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஏன் இவனுக்கும் தெரியும் தனக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகள் இருக்குன்னு தெரியும், அது அந்த ரத்த ஆகாமல் இந்த கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல பிறந்த குழந்தை தான் இப்போ இன்றைக்கி பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்குது. இது எவ்வளோ பெரிய ஒரு அநீதி தெரியுமாம்மா? அந்த குழந்தையால் பேச முடியல, அவ்வளோதான். பிறக்கும் போதே ஒரு கலங்கத்தோடு பிறக்குதா இல்லையா அந்த குழந்தை? ஒரு பக்கம் அவன் எனக்கு பிறக்கலைங்கிறான், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு பிறந்தது தான் சொல்லி இது சொல்லும் போது அந்த குழந்தையோட பார்த்தீங்கன்னா ஆரம்பமே ஒரு கேள்விக்குறியோடு வருது இல்லை? எவ்வளோ பெரிய அநீதி இது! இது வேறு எங்கேயாவது சாத்தியப்படுமாம்மா? இந்தியாவை தவிர வேறு எங்கேயாவது சாத்தியப்படும் இதெல்லாம்?
வாய்ப்பு இல்லை சார். இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடாது. எத்தனையோ கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா, வந்து தப்பாக போய் உறவு கொண்டு குப்பத்தொட்டியில் தூக்கி வீசின குழந்தைகள்லாம் இருக்குது. நான்லாம் வந்து கிட்டத்தட்ட 82, 83 பல செய்திகள் பார்த்துருக்குறேன். நான் சொல்றதுக்கு 40-50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்பெல்லாம் அதிகம் வந்து ஒரு குழந்தை வந்து குப்பத்தொட்டிலேருந்து எடுத்தாங்க. அதுதான் வந்து புதிய பதிவில் வந்து இவர் எடுத்திருப்பாரு, பார்த்திபன் எடுத்திருப்பார். ஆமா. அந்த அந்த குப்பத்தொட்டிலேருந்து அந்த பறக்கிற குழந்தை எப்படி வளர்ந்து ஆளாகிறான்றத அந்த படத்தில் காட்டியிருப்பார். எப்படி வந்து ஒரு நெகட்டிவாக மனுஷன் ஆயிடுறான், அதுக்கப்புறம் அவன் எப்படி மாறுறான், மனைவியால் மாறுறான்றது அந்த கதை. ஸோ இந்த மாதிரி பல வந்து பார்க்குறோம் கேட்டால் வந்து குப்பத்தொட்டியில் வீசி எறிஞ்ச குழந்தை, இறந்து போயிருந்த குழந்தை இருக்கு, சில குழந்தை உயிரோடு இருந்து அதை காப்பாற்றப்பட்டு, இப்படி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிறக்கும் போது ஒரு குழந்தை வந்து ஒரு கலங்கப்பட்டு இது எனக்கு பிறக்கலன்னு இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணமே பண்ணிக்கலன்னு அவன் இப்போ வாதிடுறதே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்களுக்கு எனக்கு எதுவும் தொடர்பு இல்லைன்ற மாதிரி தான் வாதாடுறான். இவங்க முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் வேறு, இப்போ சொல்கிறது வேறு. மீடியா வெளிச்சத்துக்காக இவங்க சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இதே ஜாய் கிருஷ்ணா. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து மாற்றிக்கிறாங்க. முதல்ல அவருக்கு வந்து லீகல் செப்பரேஷனில் இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ வந்து என்ன கேட்டால் அவர் கல்யாணம் ஆனது எங்களுக்கு தெரியாதுன்ற. இதெல்லாம் வழக்கறிஞர்கள் வந்து அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணுறது தான் வச்சுங்களேன். பட் நமக்கு அது உள்ளே போய் நான் வந்து இது பெரிய ஒரு விவாதமாகி நம்ம யார் இந்த மீடியாவில் இருக்கிறவங்க வந்து இதை முடிவு பண்ணி சொல்ல முடியும். சட்டம் நீதி சார்ந்த விஷயம். ஆனால் நான் பார்க்குறது எப்படின்னா, இந்த எந்த டைவர்ஸ் விஷயம் வந்தாலும் பேசப்பட்டாலும் நான் உடனே அந்த குழந்தைங்களோட எதிர்களை தான் பார்ப்பேன். ஸோ அந்த குழந்தையோட லைஃப் என்ன ஆகுது, இப்போ ஒருத்தர் டைவர்ஸ் ஆகி போகிற ரெண்டு பேர் கடன் மொழி பிரிஞ்சு போயிடுறாங்க, அந்த குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகிறது, அப்படி தான் நான் எப்போவுமே அப்படி தான் நான் யோசிப்பேன். வந்து இப்போ இந்த விஷயத்தில் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். என்னன்னா இப்போ நானே கேட்குறேன், இப்போ வந்து ஒரு வேளை வந்து மாதம்பட்டி ராஜா அவங்க முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்க, அப்போ 2 பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன ஆகுது, அப்படி தான் நம்ம பார்ப்போம். ஸோ எந்த மேரேஜிலுமே இந்த விவாகரத்துன்னு வந்தால் அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படுத்துறது கணக்கிலே யாரும் எடுக்கிறதே கிடையாது. கேட்டால் சோறு போடுறதுக்கும் குழம்பு ஊற்றுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் தான் பார்க்குறாங்களே தவிர, ஆனால் ஒரு பிள்ளை வந்து பெற்றோர்கள், நான் சொல்கிறது கணவன் மனைவி பெற்றோர்கள் இருவருமே வந்து சேர்ந்து வளர்த்தாதான் அந்த புள்ள வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல மனிதனாக உருவாக முடியுன்றது என்னுடைய ரொம்ப சின்ன கருத்து தான். அது ரொம்ப நான் அறியாமல் கூட அந்த கருத்து நான் வச்சுருந்தா கூட நான் எடுத்துக்கிறேன். இங்கே சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த டைவர்ஷன் போகும்போது குழந்தை யார்கிட்ட இருக்கணுன்றத வரும்போது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நீதிமன்றம் முடிவெடுத்து தாய்கிட்ட அனுப்புகிறாங்க. சில நேரத்தில் தாய் வந்து எனக்கு வேண்டான்னு சொன்னாங்கன்னா தந்தைகிட்ட அனுப்புகிறாங்க. அப்படி தான் இருக்குது. ஆனால் தாயும் தந்தையும் வேணுன்ற இந்த முடிவை இது வரைக்கும் யாரும் எடுத்த மாதிரி தெரியல. ஒரு பிள்ளையை வளர்க்கும் போது தாயோட அன்பும் வேணும், தந்தையோட வழிகாட்டுதல் வேணும். இங்கே சில பிள்ளைகள் நான் சொல்லலாம், இது வந்து கை குழந்தை தான், தாய்ப்பாலுக்கு வந்து அம்மா கிட்ட இருக்கணும், வளர்ந்த பிறகு முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற. எல்லா காலத்தையும் நான் சொல்கிறேன், ஒரு பிள்ளைக்கு வந்து அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தாயோட அன்பும் வேணும், தந்தையோட வழிகாட்டுதலும் வேணும். தாயோட அன்பும் வேணும், தந்தையோட பாதுகாப்பும் வேணும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பிள்ளைகள் படித்து ஆளாகி ஒரு மனம் முடிக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தந்தையோட வழிகாட்டுதல் தேவை. அப்போ இந்த மாதிரி விவாகரத்துன்னு வரும்போது நான் கேட்டேன்னா, அந்த பிள்ளைகளை வந்து இந்த சட்டமும் நீதியும் வந்து என்ன நினைக்குதுன்னா, அந்த சட்டமும் நீதியும் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அடிப்படை வந்து ஜீவாதாரம் கொடுக்கணுன்றதுல முடிவு இருக்குது. ஆனால் அது மட்டுமே வந்து போதுமா? சமுதாயத்தில் அவங்க ஒரு நல்ல மனிதனாக வளரணும்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆதரவற்றவர்கள் அது ஒன்றும் செய்ய முடியாது. இயல்பாகவே வந்து அப்பா அம்மா வந்து இறந்து போகிறாங்க, அப்போனா அது வேறு. ஆனால் இருந்தும் கூட, உயிரோடு இருந்தும் கூட இவங்களுடைய சொந்த விருப்பத்துக்காக பிரிஞ்சு போகும்போது அந்த இடத்துல வந்து தாயோட அரவணைப்பும் வந்து அன்பும் இல்லாமல் வந்து தந்தையோட வழிகாட்டுதல் வந்து நெறிப்படுத்துதல் இல்லாமல் அந்த புள்ள வளர்ந்தான்னா அவன் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட மனிதனாக இருப்பான்றது தான் என்னுடைய கேள்வி. அப்போ இந்த மாதிரியான வந்து முடிவெடுக்கும் போது, அதுவும் தெரிஞ்சே முடிவெடுக்கும் போது, இப்போ அந்த புள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா பரிதாபத்துக்குரியதாயிடுச்சு, அந்த குழந்தை தான். ஸோ இப்போ சில பேர் சொல்கிறாங்க இப்படி, ஆனால் அது அந்த பிரச்சனைக்குள்ளே நான் போக விரும்பவே இல்லை. என்னென்னா அந்த பச்சைக்கிளி முத்துச்சரம் ஒரு படம், சரத்குமாருடைய படம், அதில் வந்து ஜோதிகாவும் அவருடைய கணவனும் சேர்ந்து இவங்க வந்து எப்படி வந்து இவரை வந்து ஹனி ட்ராப் பண்ணுறாங்கன்றதை பார்ப்பாங்க. யாருன்னா சரத்குமார். ஸோ வந்து அந்த மாதிரி வந்து இது கூட இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நான் அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகவே விரும்பலை.
ஏன்னா அசிங்கத்தை வந்து ரொம்பலாம் ஆராய முடியாது. எங்கேயாவது யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குச்சி வச்சு கலருவாங்களா, கலர் யாராவது பார்ப்பாங்களா? கிட்டத்தட்ட இது அப்படி தான். ஜாய் கிருஷ்ணாவுடைய அந்த ஜாய் கிருஷ்ணா அண்டு மாதமடி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை நம்ம கலரணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட மலத்தை வந்து குச்சி வச்சு கிளறதுக்கு சமம் தான். நான் அதை வந்து அப்படி பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல பிள்ளையோட ஒரு 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 குழந்தைய வந்து உருவாக்கி அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி ஆகும்னு பாருங்க. அது யாருக்கு சொந்தன்றதால் நம்ம இந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். அது வந்து அது டிஎன்ஏ, ஆனால் அன்னையிலன்னு சொல்லிருக்கேன், அது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தெரிய போகுது. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட பிள்ளையா இருக்கணும். டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து ஒரு வேளை இல்லைன்னு சொன்னால் வந்து அவர் பிள்ளை இல்லைன்னா, ஆனாலும் ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை இப்போ ஆரம்பமே அவருடைய வாழ்க்கையை வந்து தொடக்கும் போதே வந்து நீதிமன்றம், கோர்ட்டு, உமன் கமிஷன் இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. இது ஒழுக்கமற்ற நடைமுறை தானே. எப்படி இருந்தாலும் 2 பேருக்கும் தெரியும். அவன் வந்து ஏற்கனவே நமக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள் இருக்குன்னு அவனுக்கும் தெரியும், இந்த பெண்ணுக்கும் தெரியும். தெரிஞ்சு தவறான ஒரு வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இப்போ அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு கேட்டால் அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும்? அந்த குழந்தை தானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்டுதா? கேட்கவே இல்லையே. நான் போகிறது என்னை பெற்றெடுக்குன்னு கேட்டுதா? அப்போ எவ்வளோ தப்பான ஒரு விஷயம் பாருங்கள். இதுக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு நீதிமன்றத்தை நேரத்தை வீணடிக்கிறீங்க. இது சட்டம் சார்ந்த நிபுணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இதெல்லாம் தேவையான்னு கேட்குறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த குழந்தைக்கு பேச தெரிஞ்சாலோ அல்லது மனு எழுத தெரிஞ்சாலோ ஒரு மனு வாங்கினு 2 பேரையும் தூக்கி ஜெயிலில் வைக்கணும்ன்ற நான் என்னுடைய பார்வை. அவ்வளோதான். இதை தாண்டி இதில் விஷயத்துக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த மீடியா வந்து பிரேக்கிங்காலாம் போட்டாங்க சார். மீடியாக்கள் வந்துமா எதை வேணா போடுவாங்க. மீடியாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ நான் இப்படி சொன்னால் என்ன சொல்லுவாங்க, நீ மட்டும் அதை பேசுறியான்னு நம்மளை கேட்பான். புரியுதுங்களா? மீடியாங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டால் தீனி தான் இது. இது கடந்த காலம் இது மூலமாக ஒரு பெரிய வியாபாரம் நடக்குதுமா. அதை நம்ம வந்து நம்மளே அங்கே உட்காந்துட்டு நம்மளே அதை பேச முடியாதுல்ல. இதன் மூலமாக வந்து நிறைய வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம். மீடியாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வியாபாரம் தான். அப்போ இதை வந்து இந்த மீடியா வியாபாரம் நடக்கிறதுக்கு காரணம் யாரு? இவங்க தானே காரணம். இப்போ இவங்க இதே சுமூகமாக இவங்களுக்குள்ள வந்து ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா நம்ம யாரும் அதை பேச போகிறோம்? யாரும் பேச மாட்டேங்க. மீடியாவில் செய்தின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 100 செய்தி வரும்போது அதில் ஒரு செய்தி இது நல்லா வியூஸ் நல்லா போகுது, நிறைய பேர் இதுதான் படிக்கிறாங்க. அப்போ வந்து இது வந்து மீடியாக்களில் 100 நியூஸ் வரும்போது ஒரு நியூஸ், அவ்வளோதான். வியூஸ் வந்ததுன்னா அடிக்கடி பேசுவாங்க அதை பற்றி. இன்னொன்று ஜாய் கிருஷ்ணா தொடக்கத்தில் வந்து எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பணம்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து ஒரு அடையாளம் தான் தேவை குழந்தைக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. ஒரு பொண்ணு இப்படி கேட்குறாங்க, அவங்களே சொல்லியிருந்தாங்க நீதிமன்றத்துக்கு வெளியில் எனக்கு வந்து பேசி இந்த மாதிரி சுமூகமாக முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துச்சு. நான் அதை எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்லி அது ஒரு விவாதமாக போயிருந்துச்சு 2 பேரும் போஸ்ட்டும். இப்போ அவங்களே கேட்டிருக்காங்கன்னு போது அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது எனக்கு ஒரு செய்தி வந்ததுமா, ஒரு தகவல் வந்தது. வந்து எல்லாம் இந்த அரசல் புரசலாக வந்து வரக்கூடியதான். அவங்க வந்து அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் கேட்குறாங்க, ஆனால் இவர் அதை ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி தகவல். ரெண்டாவது அந்த பிறக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து அந்த குழந்தை சம்மந்தமாகவோ இல்லை அந்த மனமானது விஷயமோ வந்து எங்கேயுமே வந்து மாதம்பட்டி வந்து டிக்ளேர் பண்ணவே இல்லை. எங்கேயாவது இவங்க எனக்கு 2வது மனைவின்னு சொல்லி ஏதாவது மீடியாவில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா இருக்கா? இல்லை, இது வரைக்கும் இல்லவே இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக இவங்க தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து சில ஃபோட்டோக்களை வெளியிட்டு இவர் வந்து எனக்கு வந்து என்னோட 2வது கணவர் என்னை வந்து 2வதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு இவங்க தான் சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்குள்ள முதல்ல என்ன அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருந்தது, அக்ரிமெண்ட் இருந்தது. ஒரு வேளை நீங்கள் வந்து 2 பேரும் வந்து ஃபோட்டோலாம் கூட நீங்கள் எடுத்துங்க கல்யாணம் பண்ண மாதிரி, ஆனால் அதை பப்ளிஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருந்திருக்கலாம். இல்லை முதல் மனைவியோட கருத்து வேற்றுமை வந்து ஏற்பட்டு ஒரு வேளை வந்து இவங்களை 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற முடிவு கூட பண்ணிட்டு கூட இருக்கலாம். எல்லாமே லாம் தான். சரிங்களா? ஆனால் எந்த இடத்துலையும் வந்து டிக்ளேர் பண்ணவே கிடையாது. முதல் மனைவி விவாகரத்து பண்ணிட்டேன்னு சொல்லிட்டோ அல்லது இவங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு மாதம்பட்டி எங்கேயுமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இவங்க தான் தொடர்ச்சியாக சொல்லிட்டே வராங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே செட்டில்மெண்ட் பேசுறதாகவும் ஒரு தகவல் வந்து ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி தான். என்னன்னு கேட்டால் அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் பேசுகிறாங்க. அவரே இப்போ ஒரு அறிக்கை கொடுத்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மாதம்பட்டின்னு கேட்டால் அந்த நீதிமன்றத்துக்கு போகும்போது எதுவுமே நான் நீதிமன்றத்துக்குள்ளே முடிக்க பார்க்குறேன், நீதிமன்றத்துக்கு வெளியில் வந்து என்கிட்ட பேசினாங்க, ஆனால் ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் பேசினதா ஒரு தகவல் ஆச்சு. அதை தான் அவர் சொல்கிறாரு என்னன்னு கேட்டால். அப்போ உடனே இவங்க கோவப்பட்டாங்க. நீதிமன்றத்துக்கு வந்து அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் நான் வந்து பேசுறதா சொல்கிறாரு, அப்படி நான் வந்து என்னை கொச்சைப்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் அப்படி ஆனால் கிட்டத்தட்ட இப்போ மட்டும் என்ன, நீதிமன்றத்துக்கு உள்ளே நீங்கள் செட்டில்மெண்ட் தானே பேசுகிறீங்க, என்னோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி பேசவே இல்லையே. நியாயமாக அப்படி தானே பேசணும்.
முதல் மனைவி வந்து அதிகாரப்பூர்வமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்கள் டிவோர்ஸ் கேட்கறதுல ஒன்று இருக்குது. நீங்கள் பண்ண கல்யாணமே செல்லுமா செல்லாதான்னு ஒரு கேள்வி இருக்கும்போது நீங்கள் அடுத்த கட்டம் நீங்கள் என்ன செய்யணும்னா எனக்கு வந்து ஜீவனாம்சம் வேணும், செட்டில்மெண்ட் வேணும் தானே கேட்குறீங்க. அப்போ இதில் நோக்கம் வந்து என்ன மாதிரியான நோக்கம் இருக்குன்னு ஒரு கேள்வி ஆயிடுது. நம்ம யாரையும் இங்கே கொச்சப்படுத்தலை. சில வழக்குகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பல்ல இழிக்கிற மாதிரி இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது இல்லை. கரெக்டாக தான். அவங்களுடைய சைட்லேருந்து பார்த்தா அது சரியாக கூட இருக்கலாமா. ஆனால் பொதுவாக என்ன சொல்ல கேட்டால் எனக்கு வாழ்க்கை வேணும், இவரை நம்பி நான் ஒரு வாழ்க்கையை நான் இழந்துட்டேன், இவர் எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும், என் பிள்ளைக்கு வந்து இவர் தான் வந்து அப்பா இப்படி போராடி கடந்த காலத்து நிறைய பார்த்துருக்குறேன். அவங்களும் தொடக்கத்தில் அப்படிதான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சில பேர் நீதிமன்றத்தையும் ஸ்டேட் பண்ணிவிட்டேன், என் பிள்ளைகளுக்கு வந்து அப்பான்ற அடையாளம் மட்டும் டிக்ளேர் ஆகணும், இவர் இன்னாருடைய புள்ளன் டிக்ளேர் ஆகணும், அவன் பணமோ காசோ எனக்கு தேவையில்லை, நான் காப்பாற்றிக்கிறேன். முழுக்க முழுக்க கேட்டினா வந்து அப்படி தான் இருக்கணும். இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தேன், ஏதோ டெல்லி ஹைகோர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்னென்னு கேட்டினா அவங்களுக்கு வந்து வருமானம் இருந்ததுன்னா ஜீவனாம்சம் வந்து வழங்க தேவையில்லை. அதாவது கேட்டால் ஏற்கனவே வந்து அவங்க வந்து ஒரு நிரந்தர வருமானம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஜீவனாம்சம் தர தேவையில்லைன்னு கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் பார்த்தேன், கொஞ்ச நாள் முன்னாடி படித்தேன். ஸோ இதெல்லாம் அதுக்குள்ளே வருமானம் நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் என்ன சொன்னேன்னா ஒரு பொது ஒழுக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டு பேருமே வந்து ஸ்டெப் டவுன் கீழே விழுந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் விழுந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகும்? நான் அப்படி தான் பார்க்குறேன். என்ன நீதிமன்றம் வந்து இது சரியாக செய்யணும். ரெண்டு பேர் மீதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் வழக்கை தொடுத்து இவங்க தூக்கி உள்ளே வைக்கணுன்றாங்க. குழந்தைகிட்ட ஒரு மனு ஒன்று வாங்கிட்டு அந்த குழந்தை மனு எழுத தெரியாது இல்லையா, பேசவும் தெரியாது. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் யார் விக்டிம் கேட்டால் குழந்தை தான் பாதிக்கப்பட்டிருக்கு. யாரால பாதிக்கப்பட்டிருக்கு? ரெண்டு பேரால பாதிக்கப்பட்டிருக்கு. ரெண்டு பேராலும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வந்து இன்னைக்கு நம்ம வந்து அந்த மாதிரி இருக்குது. சட்டம் நீதி அப்படி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீதிமன்றம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்க்குறேன், நான் சொல்கிறதுக்கு ரொம்ப சில்லியாக கூட தோணும் பல பேருக்கு. அது எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் என் மனசில் இருக்கிறத நான் சொல்லி ஆகணும். இங்கே இவர் சரி, அவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவங்க கெட்டவங்க, அவர் நல்லவர், அவன் கெட்டவன், இவங்க நல்ல, நான் அப்படிலாம் சொல்லவே விரும்பல. ரெண்டு பேருக்குமே தெரியும் செய்கிறது தப்புன்னு தெரியும். பாதிக்கப்பட்டது அந்த குழந்தை. அப்போ அந்த குழந்தை தானே வந்து அந்த குழந்தைய வச்சு ரெண்டு பேரையும் தூக்கி என்ன செய்யணும்? அந்த குழந்தைக்கு ரெண்டு பேரும் வந்து நீ வந்து சோறு போடு, அவர் குழம்பு அனுப்பாரு, சொல்ல முடியுமாம்மா? சொல்லுங்கள். உங்கள் ரெண்டு பேருக்கும் வருமானம் இருக்குதா இருக்கட்டும். அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறது இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே செட்டில்மெண்ட்டே கேட்குறீங்க சரிங்களா? அப்போ அந்த பணத்தை வச்சு என்ன செய்வீங்க? அதை வச்சு ஒரு அப்பா வாங்க முடியுமா? இப்போ 6.5 லட்சம் கேட்குறாங்கம்மா, 6.5 லட்சம் கொடுத்துறாரு. யாரு? மாதம்பட்டி கொடுத்துறாரு. அந்த 6.5 லட்ச ரூபா வச்சு அந்த குழந்தைக்கு ஒரு அப்பாவை கொண்டு வர முடியுமா? இல்லை. அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒரு அப்பா தேவை. அவனை வந்து ஒரு நெறிப்படுத்துறதுக்கும் வழிப்படுத்துறதுக்கும் இல்லை மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி ஒரு சமையல் கலை நிபுணராக ஆக்குறதுக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தந்தையோட வழிகாட்டுதல் தேவை. அது எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் தான் 6 லட்சம் பணம் வாங்கிட்டீங்கல்ல, அந்த 6 லட்சத்தை வச்சு அப்பாவை கொண்டாட முடியுமான்னு கேட்குறேன். நான் கேட்குறது கொஞ்சம் அபத்தமாக இருக்கும். வெரி சாரி, என் மனசாட்சி படி பேசிகிட்டு இருக்கிறேன். யாருக்கும் இங்கே நானும் வந்து 2 பிள்ளைக்கு வந்து 2 பெண் குழந்தைங்களுக்கு அப்பான்ற அந்த முறையில் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு பிள்ளைக்கு வந்து ஆண் குழந்தைக்கு வந்து அப்பான்ற அந்த அடிப்படையில் நான் பேசியிருக்கேன். நானும் வந்து அக்கா தங்கட பிறந்திருக்கிறேன், நல்ல தாயால் வளர்க்கப்பட்டிருக்கிறேன், நல்ல ஒரு குடும்ப பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவியாக நான் வந்து ஏற்றுட்டு இருக்கிறேன், மனசாட்சியோடு பேசிகிட்டு இருக்கிறேன். அசிங்கமாக இல்லை இது? அந்த பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகுது? ஆரம்பமே கலங்கப்படுத்தி வைக்கிறீங்க. அவமானத்தில் தான் அந்த பிள்ளைய வளர ஆரம்பிக்குது. வெக்கமாலையா? 2 பேரும் கேட்குறேன், இந்த மாதம்பட்டி ரங்கராஜும் கேட்குறேன், வந்து இந்த பெண்ணுக்கும் கேட்குறேன், வெக்கம் மானம் இல்லை உங்கள் 2 பேருக்கும்? இப்படி கூட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? 2 பேருக்கும் மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல்லாம் என்ன மாதிரியான ஜென்மங்கள் நீங்கள்? இதுக்கு மேலே நான் என்னால் பேச முடியுமா? ஓகே சார், இது ஒரு குழப்பமான ஒரு விவாதமாகவே போயிட்டுருக்கு அவங்களோட கேஸ் அப்படின்றது. முடிவு எப்போ வரும் அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரியும். ரொம்ப நன்றி. நன்றிம்மா.